பிக் பாஸ்ல இந்த வாரம் கனி அவர்கள் தான் எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த வாரம் டான்ஸ் மாரத்தான் 2.0 டாஸ்க் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஒரு டாஸ்க்கை வந்து கனி அவர்களோட டீம் ரொம்ப ரொம்ப சூப்பரா விளையாண்டு அந்த ஒரு பாயிண்ட்ஸை கேதர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் ரொம்பவே எதிர்பார்த்தபடி நல்லபடியாவே நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் தான் ரசிகர்கள் மத்தியிலும் சரி, கண்டஸ்டன்ஸ் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாரமா இருக்கு. ஏன்னா, அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் வரப்போகுது. அண்ட் அந்த ஒரு டாஸ்க்க யார் யார் விளையாட போறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்ப நமக்குள்ள இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் இருக்க போகுதா? இல்ல டபுள் எவிக்ஷன் இருக்க போகுதா? யார் வெளிய போவாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்கு. இந்த ஒரு நேரத்துல வரப்போற கேப்டன்சி டாஸ்க்க யார் வின் பண்றாங்களோ, அவங்க இந்த வாரம் வந்துட்டு சேஃபா இருந்துக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சன் அப்படின்னா, கனி அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் கமருதீனுக்கு அகைன்ஸ்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க்க கனி அவர்கள் வின் பண்ணா மட்டும் தான் அடுத்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும். அப்படி இல்லன்னா கண்டிப்பா அவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கனி அவர்களுக்கு வோட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த வாரமும் அவங்களுக்கு வோட்டிங்ஸ் கம்மியா தான் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு வேளை கேப்டன் ஆகல அப்படின்னா, கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேஷன் அவங்களா தான் இருப்பாங்க. ஒருவேளை கனி அவர்கள் இந்த ஒரு கேப்டன்சி டாஸ்க்க கமருதீனுக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சு அடுத்த வாரம் வீட்டு தலையா ஆகிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வீட்ட விட்டு அனுப்ப முடியாது. ஸோ அவங்க நாமினேஷன்லேருந்து வெளியே வந்துருவாங்க. இந்த ஒரு அரிய சான்ஸ அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கடைசியா கமருதீன் கூட அவங்க போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் ரிசல்ட் வரல. கன்னி அவர்கள் இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்களா? இல்லையா? அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இதுக்கப்புறம் தான் நமக்கு பதில் தெரியும். கன்னி அவர்கள் முதல் முறை நாமினேட் ஆனப்பயே வெளிய போயிருக்குது. பட் ஒரு சில விஷயங்களால அவங்க உள்ள இருந்துட்டு இருக்காங்க. இந்த முறை அவங்க இருப்பாங்களா? மாட்டாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே போல பிக் பாஸ் வீட்டுல ஏராளமான விஷயங்கள் நடந்துச்சு. அதுலயும் குறிப்பா அந்த பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க் நேத்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது பயங்கர ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கன்னி அவர்களோட டீம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆனா, அதே நேரம் விக்ரம் அவர்கள் ஆட போயிருந்திருக்கப்ப, அங்க இருக்கக்கூடிய சுபிக்ஷாவும் சரி, அவரோட இருந்த எஃப்ஜேவும் சரி, பயங்கரமா டைம் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு, ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இதனாலேயே வந்துட்டு, அங்க ஆப்போசிட்ல இருந்த டீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபன்னா இத வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்ம எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு. ஓகே, நமக்கு பாட்டு கேட்காது. இருந்தாலும் அவங்க ரொம்ப க்ளூவ வந்து ஈஸியா குடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் அப்படின்னு. இத்தனைக்கும் கமல் சாரோட பாட்டு, அவர் இதற்கு முன்னாடி இந்த சீசன்ல ஹோஸ்ட்டா இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட பாட்ட இவங்க எப்படிப்பா இவ்ளோ லேட்டா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் எல்லாருமே சோசியல் மீடியால கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு டாஸ்க் வந்து ரொம்பவே ஃபன்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க அந்த டாஸ்க் பார்த்தீங்களா? நீங்க அவங்களுக்கு முன்னாடியே அந்த பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.